ஐம் 30 அண்ட் ஐம் அன்மேரிட். கரியர் இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல. சமைக்க சுத்தமாக தெரியாது. நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். புது விஷயங்களை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் சில விஷயங்கள் சூப்பர் சக்ஸஸ், பல விஷயங்கள் அட் ஃப்ளாப். பட் இட்ஸ் ஓகே, இருந்துட்டு போட்டுமே. என்னோடய லைஃப்பில் நான் எடுத்த எந்த டெசிஷன்ஸையும் நான் ரிக்ரெட் பண்ணவே மாட்டேன். நம்ம லைஃப்பை ஜட்ஜ் பண்ணுறதுக்கும் நிறையா பேர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. சைடில் ஃப்ரண்ட்டில் பைனாக்குலர் வச்சு கூட வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட முடியுமா? நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டே தான் வந்து இருக்கணும். அவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வேணால் ஒரு எக்ஸ்ட்ரா ரீசன் கொடுக்கலாம். ஸோ ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அது என்னென்னா, நம்மளோட லைஃப்பில் கடைசியில் உட்காந்து யோசிக்கிறப்போ நம்ம தோத்துட்டோம் அப்படின்றத தாண்டி ட்ரை பண்ணியிருந்தா ஜெயிச்சிருப்போமோ அப்படின்ற அந்த தாட்டை தான் நம்மளை கொன்னுடும். ஸோ நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றதுனால தள்ளி போடுறீங்க, இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாதனால தள்ளி போடுறீங்க, இல்லை உங்களோட ஜூனியர்ஸ், உங்களோட டீம்மேட்ஸ் எல்லாருமே உங்களை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினச்சி தள்ளி போடுறீங்க அப்படின்னா, அந்த தாட்ஸ் எல்லாம் தள்ளி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை டக்குன்னு பண்ணுங்கள். ஏன்னா நானும் இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.